எவ்வளவு அழகா சொல்றாங்க. அவங்களுடைய காதல ஒவ்வொரு வார்த்தையில அந்த கனத்த குடுக்குறாங்க. நீங்க சொல்ல முடியுமா அந்த மாரி? அவங்க மீதான காதல நீங்க விவரிச்சுருவீங்களா? கண்டிப்பா. அவங்க அளவுக்கு என்னால விவரிக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் நெறைய பேர்ட்ட சொல்றது அதான். இப்போ 200% 100% தான் என்னால குடுக்க முடியும் லவ்வ. ஆனா இவங்க என்ட்ட 1000% குடுப்பாங்க. இவங்களுடைய அளவுக்கு என்னால குடுக்க முடியாது. கண்டிப்பா அப்படின்னு தான் நான் நெனச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளவு சொல்ல வார்த்தையில அந்த அளவுக்கு என்ன லவ் பண்றாங்க. இவங்கள பாதியாச்சும் நான் குடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல இதுவரைக்கும். அது ஏன்டி பாதி மீதின்னு சொல்ற? நீ குடுக்குற மொத்தம் லவ் தான்டி. அதுலயும் பிரிச்சு பாக்குற. உன்ன அளவுக்கு பேச்சே புரியல. லவ் தான் உனக்கு. நீ குடுக்குறது 100, 50 எல்லாம் பிரிக்காத. எனக்கு என்கிட்ட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் உண்மையான லவ். 20 வருஷம் வாழ்ந்துட்டோம். இனி இருக்க 50ஓ, 80ஓ இருக்கிற வரை இப்படியே வாழ்ந்துருவோம். 80 வயசு வரைக்கும் உனக்கு பேச்சு இருக்கா? ஏன் என் தொல்லை தாங்காம போச்சா? இல்ல இவ்ளோ அந்யோன்யமா, இவ்ளோ க்ளோஸா இருக்கீங்க. நெறைய வழிகள்ல காதல்ல இருந்து கடந்து வந்திருக்கீங்க. ஆனா ரொம்ப ஜாலியா கலாய்ச்சு, கிண்டல், கேலி, நக்கல், நையாண்டியா வீடியோ போடுறீங்க, பேசுறீங்க. வெளியில பார்க்கும்பொழுது இவ்ளோ ஜாலியா இருக்காங்கல்ல, அப்படிங்கிறது தானே ஒரு ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தோணும். கண்டிப்பா. ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ வலிகளோட 2 பேரும் இது இருக்கீங்க. அவ்ளோ வலிகள் இல்ல. காதலோட. வலிகள் இல்ல. இது ஆழமான காதல் வெளியில வருது கண்ணீரா. எங்களுக்குள்ள வலிகள் இல்லவே இல்ல. என்னோட பெஸ்ட் லவ் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கீங்க. அது வயசுல எங்க வீட்டுல ஒத்துக்காத ஒரு சூழ்நிலைக்காக நான் வேற ஒருத்தவங்களை மனம் முடிக்க விருப்பம் இல்லாத நான் சூசைட் அட்டன் பண்ணேன். இவரைத்தான் மனம் முடிக்கிற இது வலிகள் நிறையல. ஒரு மேல இருந்த காதல் எங்களுக்கு அன்பு அப்படி வெளிப்படுது. இருக்கிற ஆயுசு வரைக்கும் இவருக்கு என்கிட்ட இருக்க பெஸ்ட் அன்பு அவருக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட இருக்க மொத்த அன்பை நான் எடுத்துக்கணும். இது நிறைய படத்துல வந்திருக்கலாம். அந்த டைமிங் பொதுவும் போட்டுக்கோங்க என்ன. ஒருவேளை இந்த ஆண்களுக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாதுன்னு பொதுவா ஒரு குற்றச்சாட்டை எல்லா கணவர் மீதும் வைப்பாங்கல்ல, அந்த கேட்டகரியா நீங்க? அப்படின்னு நான் அப்படித்தான். இல்ல, நீங்க எப்படி? இல்ல உண்மை அதுதான். ஆண்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது அப்படின்றத விட தெரியாதுன்னு சொல்லலாம். அதாவது வெளிக்காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்றத விட அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. அவங்க மனசுக்குள்ளதான் வச்சுக்குவாங்க. அத சாந்தா மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லவ்வ வெளிக்கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட ஒரு பெஸ்ட் கப்பிள்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் வெளிக்காட்ட தெரியாதுன்னு சொன்னதுல இப்ப சொல்றேன். நான் பொசுக்குன்னு அழுதுட்டேன். ஆனா இவருக்கு வீட்டுல இருக்கும்போது அழுவாரு. வெளியில வந்தா கேமரா முன்னாடிமோ அழுதா வீக்னஸ் ஆயிருமோ எதுவும் போட்டு எடிட் பண்ணிடுவாங்க. ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பயம் தான் ஆணுங்களுக்கு நிறைய விஷயத்துல இருந்து பின்வலிக்க சொல்லுது. எங்களுக்கு அப்படி கிடையாது. எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசிடுவோம். வீட்டுல கோவமா இருந்தாலும் கோவமா போட்டுருவோம். ஏதாவது சண்டை போடணும்னாலும் பாத்திரத்தை போட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சிடுவோம். அது அப்படிதாங்க. உங்களைங்க கொஞ்சம் இலகுன மனசு விடுங்க. நீங்க கொஞ்சம் கல்லு மனசாவே இருங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு.